ஹாய் ஹாய் ஹாய். டைகரே, சல்லடை போட்டு தேடினாலும் நமக்கு ஒரு ஜோடி கூட கிடைக்க மாட்டேங்குதையா. யோ, அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணுயா. உன் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்படி அதிர்ஷ்டம் வரும்? வரவே வராது. யோ, என்னையா இப்படி சொல்ற? பின்ன ஜோடி தேடுறதுக்கு நாம ஜோடியா போனா நமக்கு எப்படியா ஜோடி கிடைக்கும்? நீ தனியா போ, நான் தனியா போறேன். அப்பதான் வத்தலோ தொத்தலோ ஏதோ ஒண்ணு தேரும். கரெக்டா சொன்னையா. சரி விடியா, பாத்துக்கலாம். யோ ஜஸ்டிஸ், அன்பு பாத்தியா? அது பொட்டி படிக்க தூக்கி கிளம்பிடுச்சு. என்னையா சொல்ற? பின்ன என்னையா, நீ என்னவோ அந்த அரசி காலை தூக்கி வச்சு மருந்து தடவுறதும் அதுக்கு தலகாணி அண்டை கொடுக்கறதுமா இருந்தா எவையா இருப்பா? என்னையா என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அன்பு எங்க கொம்பு எங்கன்னு எங்களை வந்து கேளு. போய் எங்கனா தேடு போ. யோ, எங்கேயா போயிட போகுது? இங்க எங்கேயா தான் இருக்கும். போய் தேடி சமாதானப்படுத்தியா. சரி போமா. யோ டைகரே, நீ இந்த பக்கமா போ, நான் இந்த பக்கமா போறேன். நான் அப்படியா போறேன், நீ இப்படியா போ. சொன்ன வெண்ண, நீ இந்த பக்கமா போ. அட போயா. ஹாய். டேய் பாரதி, இங்க என்னடா பண்றீங்க? டேய் பாரதி, உன்னை தாத்தா தேடினாரு, போய் என்னன்னு பார்ப்போ. அன்பு, அன்பு, இங்க என்ன பண்ற? சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு புரியல. உன் பசங்களை என் பசங்க மாதிரி பாத்துப்பேன்னு உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன். அதை எப்படி நிரூபிக்கணும்னு தான் எனக்கு தெரியல. இப்ப என்ன நடந்துருச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சச்ச, ஒன்னும் நடக்கலையே. அன்பு, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. இனியா ஓவியாவுக்காக நெருப்புல இறங்கவும் நான் தயார் தான். ஆனா அப்படி நெருப்புல இறங்கிதான் நான் என் அன்பை ப்ரூவ் பண்ணணுமா? ஏன் அன்பு, ஏன் சீன் கிரியேட் பண்ற? யாரு? நான் சீன் கிரியேட் பண்றேனா? நேத்து அவ பண்ணா பாரு, அதுதான் சீன். என்னமோ ஓவியா நல்லா இருக்கணும்னு கையில நெருப்பு சட்டியை எடுத்துக்கிட்டு பூக்குழியில இறங்குவாளாம். மயக்கம் வருமா? நீ ஓடி போய் அவளை தாங்கி புடிச்சு தூக்கிட்டு போய் காலுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுவ. தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்பு, அரசி ஓவியாவுக்காக இத பண்றேன்னு சொல்றா. அப்ப போய் நான் அவளை கண்டுக்காம இருக்க முடியுமா? நீ என்ன முட்டாளா? அவ கூட நீ எத்தனை வருஷம் குடும்பம் நடத்தின? அவ நாடகம் ஆடுறான்னு குடும்பம் உனக்கு தெரியல? நாம இங்க வந்திருக்கோன்னு தெரிஞ்சே ஓவியாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. இங்க எல்லாரும் பாக்குற மாதிரி ஓவியாவுக்காக இத பண்றேன்னு பெருசா சீன் போடுறா. அத நீ, உன் அப்பா, அம்மா எல்லாரும் நம்பி அவளை விழுந்து விழுந்து தாங்குறீங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? இதெல்லாம் ஓவியாவுக்காக தான். கரெக்ட், குழந்தைங்களுக்காக தானே. அப்ப நானும் பாஸ்கரை வர சொல்லவா? கலை பாரதிக்கு பரிகாரம் பண்ணணும்னு நானும் பாஸ்கரும் மாலை போட்டு ஜோடியா உட்கார்ந்து பரிகார பூஜை பண்ணட்டுமா? என்ன அன்பு, வீம்புக்காக பேசின எப்படி? இதுக்கு பேரு வீம்பில்ல. எனக்கு நடந்தா அது வேற மாதிரி, உனக்கு நடந்தா அது வேற அப்படின்னு நீ யோசிக்கிற பாத்தியா? அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப என்னதான் பண்ண சொல்ற? அரசியை தூக்கி எறிஞ்சிட சொல்றியா? ஆமா, உன்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு தானே அரசி ராஜசேகர கல்யாணம் பண்ணா. நீயும் அவ வேண்டாம் தானே என்ன கல்யாணம் பண்ண? ஒவ்வொரு தடவையும் இனியாவ உன்கிட்ட இருந்து பிரிக்க பாக்கும் போதெல்லாம் அவ்வளவு கோவப்பட்ட. இப்ப அந்த கோவெல்லாம் எங்க போச்சு? உனக்கு வைஃபா, உன் குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு நான் ரெடி. ஆனா ஒரு குழந்தைக்கு நான் அம்மா, இன்னொரு குழந்தைக்கு அரசி அம்மாவா இருப்பான்னு சொன்னா அது சரியா வராது. அரசி நம்மள பிரிக்கணும்னு நாடகம் போடுறா. இல்ல அன்பு, இங்க பாரு, எனக்கு அரசிய பத்தி நல்லா தெரியும்.
இதனால பாதிக்கப்பட போறது நான் தான். உனக்கு நான் வேணுமா வேண்டாமாங்கறத நீ தான் முடிவு பண்ணணும். அன்பு, என்னங்க இது, ஒரே கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்திருக்காங்க. ஆனா நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி திரும்பி உட்கார்ந்திருக்காங்க. இந்த பேசஞ்சர்ஸ் எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணுங்க. என்னண்ணே, எல்லாம் ஓகே தானே? எனக்கு எல்லாம் ஓகே தாங்க. அங்க ஓகேவான்னு கேளுங்க. அங்க ஓகேவா, இங்க எப்படி? அவருக்கு என்ன, காலையில ஜோடியா பூஜை, ராத்திரி பூக்குழி இறங்குனவங்கள தூக்கிட்டு போறதுன்னு ரொம்ப பிஸி. அவருக்கு எல்லாம் ஓகே தான். எனக்கு என்ன ஓகே? இங்க ஓகே இல்லையாங்க? ஓ அண்ணா, அங்க ஓகே இல்லையா? ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றது தப்பா? ஆமாமா, உதவி பண்றது தப்பா என்ன? அதானே, உதவி பண்றது தப்பா? ஆமாமா, உயிருக்கெல்லாம் போராடிக்கிட்டு இருந்தாங்க, உதவி பண்ண வேண்டியதுதான். மயக்கம் வந்தவங்கள புடிச்சு நிறுத்துற வரைக்கும் ஓகே. ஆனா அவளை கையில தூக்கிட்டு போறதும், அவ காலுக்கு மருந்து போடுறதும், இதெல்லாம் தான் ஆபத்துல உதவுறதா? அதானே, இதுக்கு பேர் ஆபத்துல உதவி பண்றதா? எனக்கு கேட்டுச்சு. நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எக்கோ அடிக்காதீங்க. என் பொண்ணுக்காக அப்படின்னு சொன்ன உடனே நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். கேட்டுருச்சு கேட்டுருச்சு, உங்களுக்கும் கேட்டிருக்கும். நீங்களே சொல்லுங்க. அவர் உதவி எல்லாம் அவங்களுக்கே பண்ணட்டும், நான் கிளம்புறேன். இந்த ஆயின்மெண்ட் சென்டிமெண்ட்டுக்கு நடுவுல எனக்கு என்ன வேலை? ஏங்க, இவங்க என் பொண்டாட்டிங்க. பொண்டாட்டினா அது வார்த்தையில மட்டும்தானா? பாயிண்ட்டுங்க. பொண்டாட்டிக்கான மரியாதையெல்லாம் கொடுக்க வேண்டாமா? ஏங்க, இப்படி ஒவ்வொரு தடவையும் என்ன பார்த்து சந்தேகப்பட்டா எப்படிங்க? அதானே, இப்படி சந்தேகப்பட்டா எப்படி? அவர் ஏன் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கணும்? சரிங்க, இப்ப நான் என்னதான் பண்ணோம்? என்ன சவுண்ட் ஏறுது? ஆமா, என்ன சவுண்ட் ஏறுது? அண்ணா கொஞ்சம் சவுண்டா. சரிங்க, இப்ப நான் என்னதான் பண்ணணுமா? இந்த சவுண்ட் ஓகேவா? ஒருத்தி நமக்கு நடுவுல பிரச்சனையை உண்டாக்கணும்னு வந்திருக்கா. நம்ம என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு அவகிட்ட இருந்து தள்ளி இருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு அவ பிளான் பண்ற எல்லா விஷயத்துக்கும் நாமளே போய் தலையை கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, என்ன அர்த்தம்? என்ன? இல்ல இல்ல, குழந்தைக்காக. ஆமாங்க, குழந்தைக்காக. உங்களுக்கே தெரியும் அவ ப்ளே பண்றான்னு. அரசே நினைச்ச மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஏன் நடந்துக்கிறீங்க? ஆமா அண்ணா, அவங்க குழந்தைய வச்சு பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறாங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டீங்கன்னா அது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாயிரும்ல. சாரி. சாரி சொன்னா மட்டும் போதாது, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கவும் செய்யணும். என்னங்க இப்படி பாதியிலே கிளம்புனா எப்படி? பேசின வரைக்கும் போதும், நான் வரேன். ஏங்க இருங்க. என்னண்ணா, உங்க மேல கொலை வெறியில இருக்காங்க போல. என்ன பண்றது, குழந்தைன்ன உடனே நானும் கொஞ்சம் ஓவரா தான் சென்டிமெண்ட் ஆயிட்டேன். இந்த ஆம்பளைங்களும் இப்படிதான்ப்பா. ஏங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. உங்களுக்கே அன்பு மனசுல என்ன இருக்குன்னு புரியும். அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க, நீங்களும் அதை புரிஞ்சு நடந்துக்கணும்ல. எனக்கு புரியுது. ஆனா இப்ப எப்படி அன்பு சமாதானப்படுத்துறதுன்னா எனக்கு தெரியல. அண்ணா, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இவன் கிட்ட செம்ம ஐடியா இருக்கு. அப்படியா? அப்படியாடா தம்பி? சூப்பர் ஐடியா இருக்கு. கணவனை நேசிக்கிற மனைவிகளுக்கான போட்டி இப்போது நடைபெற இருக்கிறது. யோ, என்னையா
இவனுங்க விதவிதமா யோசிக்கிறானுங்க. ஐயோ டைகரு, இவனுங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையை இழுத்து விட்டு பிரிக்காம விட மாட்டானுங்க போல இருக்கு. பயங்கர கணவனை பிரச்சனையா? நேசிக்கும் மனைவிமார்கள் உடனடியாக மைதானத்திற்கு வருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மா நீ போமா, போய் இந்த போட்டியில கலந்துக்கோ. ஐயோ, நான் போய் அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த மூட்டை இருக்குல்ல அத கடைசி வரைக்கும் யாரு விடாம புடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்கதான் உங்க கணவரை அதிகமா நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். வேண்டாண்டி, நீங்களாம் வயசு பிள்ளைங்க, நான் எப்படி? கலந்துக்க ரஞ்சிதம். என்னங்க நீங்க? வேண்டாங்க. அட இது போட்டி தானே, நீ கைத்த விட்டுட்டா நான் என்ன தப்பா நினைச்சுக்க போறேனா? அதுக்காக பாசம் இல்லைன்னு ஆக போறது இல்ல. ரொம்ப நேரமா பிடிச்சி வச்சிருந்தா பாசம் இருக்கும்னு அர்த்தம் இல்ல. நீ போ ரஞ்சிதம். போமா போமா. சரிங்க. நீ போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். அக்கா, நீ ஏக்கா நின்னுட்டு இருக்க? நீயும் போ. மாப்பிள, ஒக்கா என் மேல 10,000 கிலோ பாசம் வச்சிருக்கா மாப்பிள. இந்த மூட்டையெல்லாம் பிடிச்சதான் அதை நிரூபிக்கணுமா? அதனாலதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏண்டி, கல்யாணம் ஆன இத்தனை நாள்ல என்னைக்காவது என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கியா? ஏன்னா உங்களை பிடிக்கல. பிடிக்காதவங்கள பிடிச்சிருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? மாப்பிள, ஏய், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? அக்கா சும்மா சொன்னக்கா, நீ போய் கலந்துக்க போ. போக்கா. சங்கரி போ சொல்லுங்க. சங்கரி, வெற்றியோட திரும்பி வா. போ போக்கா. சீக்கிரம் போ. ஏய், அக்கா, அம்மாவை போ சொல்லிட்டு நீ நிக்கிற. நீயும் போ. நீயும் அரவிந்த் எவ்வளவு லவ் பண்றன்னு காட்டணும்ல. சரி விடு, நீ அவனை லவ் பண்ணலதான். இருந்தாலும் அவன் மேல உனக்கு கோவம் இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் சபையில மூட்டை இழுத்து புடிச்சுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. அப்படியா சொல்ற? ஆமா, போ 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 போ. அன்பு, என்ன? நீ போட்டியில கலந்துக்க மாட்டியா? நான் எதுக்கு கலந்துக்கணும்? போட்டியில மூட்டை தூக்கிதான் உன் மேல பாசம் இருக்குன்னு இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் நான் சொல்லணுமா? விடு சிவம், உனக்காக நான் போய் போட்டியில கலந்துக்கிறேன். அவளை விட நான் தான் உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கேன்னு ப்ரூவ் பண்றேன். இங்க பாரு, உனக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. உன் புருஷனை நினைச்சு போட்டியில கலந்துக்கோ. எதுக்கு சிவத்தை நினைக்கிறேங்கிற? போட்டியில முன்னாள் புருஷனா இப்ப இருக்கிற புருஷனான்னு சொல்லல. ஆனா இந்த போட்டியில நான் கலந்துக்கிட்டே தீருவேன். சிவம், நான் உனக்காக கலந்துக்கிறேன். உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு இப்ப உனக்கே புரியும். அன்பு, அவ வேணும்னே பண்றா. எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கணவன் மேல பாசம் உள்ள மனைவிமார்கள் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு மூட்டை பாக்கி இருக்கு. போட்டி இன்னும் சில மணி நேரத்தில் ஆரம்பமாக இருக்கிறது. ஒவ்வொரு மூட்டையிலும் வெயிட் இருக்கு. 5 நிமிஷம் பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் கையெல்லாம் ரத்த கட்டி போகும். முடியாதவங்க விட்டுருங்க. இது ஒரு போட்டி தான். யாரும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா விளையாடுங்க. போட்டியை ஆரம்பிக்கலாம். Come on, அன்பு.
அம்மாடி என் பேரை கெடுத்துறாத. தூக்கு, நல்லா தூக்கு. சங்கரி நல்லா பலமா புடி. அப்படியேதான். என்ன நினைச்சுக்க, மாமாவை நினைச்சுக்க. தூக்கு. முடியல. என்னடி? பரவாயில்லக்கா. கை வலிக்குதா? கை வலிக்குதுங்க. அச்சச்சோ. ஏ முடியலடி. மா 20 வருஷம் உன் புருஷனுக்காக காத்துட்டு இருந்த. 20 நிமிஷம் இந்த மூட்டையை இழுத்து பிடிக்க முடியாதா உனக்கு? பிடிமா. முடியலடி. அப்பா. வயசானாலும் இவ்வளவு நேரம் இந்த மூட்டையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்த அந்த அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். மொத்தம் 6 போட்டியாளர்கள்ல மீதி 4 போட்டியாளர்கள் தான் இருக்காங்க. இதுல யாரு ஜெயிக்க போறாங்கன்றத பார்க்கலாம். ஒரு ஆளு போயாச்சுப்பா. இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. என்ன விடாம இழுத்து பிடிச்சிருக்க போல. சும்மாதான். இந்த போட்டியில நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. குட் அன்பு, கம் ஆன். வயசு புள்ள விட்டுருச்சுப்பா. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. பாப்போம் யாரு ஜெயிக்க போறாங்கன்றத. இந்த போட்டியில ஜெயிக்க போறது அரசியா அன்பா? கம் ஆன் அன்பு, விட்டுறாத. இப்ப எதுக்காக இந்த வேஷம் போடுற? உனக்கு சிவ மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக இந்த வேஷம்? ஹே, உன்னால முடியலன்னா விட்டுட்டு போ. இதையும் அதையும் சொல்லி டைவர்ட் பண்ணாத. உனக்கு பயந்துட்டு நான் இந்த போட்டியில கலந்துக்கல. நான் இந்த கயிறை விடவே போறதில்ல. இன்னைக்கு தெரியும் சிவத்தை யார் அதிகமா நேசிக்கிறாங்கன்னு. பார்க்கலாம். முரளி பாத்தியா 2 பொண்டாட்டிங்களும் அடிச்சுக்கிறத? அரசு ஜெயிச்சு அன்பு முகத்துல கரிய பூச போறாங்க பாரு. இந்த போட்டியில ஜெயிச்சது அன்பு. சூப்பர் சூப்பர். யார் அன்போட வீட்டுக்காரு? அவரை இங்க வர சொல்லுங்க. எப்பா இந்த மாலையை எடுத்துன்னு போப்பா.
திவ்யா இங்க வா. வா திவ்யா, வா வந்து இப்படி நில்லு. அத்தை, என்னத்த எதுக்கு வர சொன்னீங்க? யாராவது பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். திவ்யா, எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் அமைதியா இரு. அத்தை, என்ன நடக்குதுங்க? கல்யாணம் தான். இப்பவா? என்ன பயந்துட்டியா? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். திவ்யா, கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணணும்னா சாமி கிட்ட முதல்ல உத்தரவு வாங்கணும் திவ்யா. அப்பதான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் இல்லம்மா? அதனாலதான் சாமி என்ன உத்தரவு கொடுக்குதுன்னு கேட்க வந்திருக்கோம். ஒருவேளை சாமி உத்தரவு கொடுக்கலன்னா? அது எப்படி சாமி உத்தரவு கொடுக்காம போகும்? மனசார நீங்க 2 பேரும் விரும்புறீங்க, உங்களை சாமி பிரிச்சிடுமா? அத்தை, என்ன மருமகளே? இந்த கல்யாணம் இப்ப இந்த கல்யாணம் வேணுமா அத்தை? அம்மா, பேருக்கு தாமா கல்யாணம். தாலிய கட்டிக்கிட்டு நீ எப்பவும் போல போக போற, நாங்க எப்பவும் போல இங்க இருக்க போறோம். நீ படிச்சு முடிச்சு கலெக்டர் ஆகி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஊரறிய கல்யாணம். திவ்யா, நமக்குள்ள கல்யாணம் நடக்கலனாலும் நான் உன்னை எப்பவும் மனசார பொண்டாட்டியே நினைச்சிட்டேன். என் அம்மாவும் உன்னை மருமகளை தான் எப்பயும் நினைக்குது. ஆமாமா, பயப்புள்ள ரொம்ப தேறிட்டானே, என்னமா பேசுறான்? திவ்யா, இதெல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டி தானே, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. ஆமாமா, அதான் உன்னை கட்டிக்க போறவன் தெளிவா சொல்லிட்டான்ல. சாமி, அந்த மாலையை கொடுங்க. கொடுங்க. திவ்யா, திவ்யா வாமா. போ திவ்யா, வா. இந்த இலையில பூ கட்டி வச்சிருக்கு. சிகப்பு பூ வந்தா சாமிக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம், வெள்ளை பூ வந்தா சம்மதம்னு அர்த்தம். சாமி, நீங்க பூஜையை ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறமா? நல்லா வேண்டிக்க திவ்யா. சாமி, என் அக்காவுக்கு தெரியாம, என் குடும்பத்துக்கும் தெரியாம இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது என் மனசுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதே சமயம் ஆனந்தையும் அத்தையையும் ஏமாத்தவும் மனசு வரல. உன் மேல சத்தியமா நான் ஆனந்த் மாமாவை கட்டிக்கிறேன். ஆனா படிச்சு முடிச்சு அக்காவோட சம்மதத்தோட கட்டிக்கிறேன். அது வரைக்கும் இந்த கல்யாணத்தை நீ தான் தள்ளி போடணும். நீ உத்தரவு கொடுக்காத சாமி. திவ்யா, கண்ண துறமா. திவ்யா, நல்லா வேண்டிக்கிட்டியா? என்னம்மா வேண்டிக்கிட்ட? அது இந்த கல்யாணத்துக்கு உத்தரவு கொடு சாமின்னு தான். அதான், அதேதான். இப்போ உன் கையாலேயே பூ எடுமா. நானா? ஆமாமா, எடுமா. எடுமா, எடுமா. பிரிச்சு பாருமா. அது எந்த கலர் பூ வந்தா ஓகே? வெள்ளை கலர் பூ வந்தா சாமி சம்மதம் சொல்லிடுச்சின்னு அர்த்தம். சிகப்பு கலர் பூ வந்தா உத்தரவு தரலன்னு அர்த்தம். பிரி திவ்யா. உன்னதான் சாமி மலை போல நம்பியிருக்கேன். சிகப்பு பூ வரணும்.
ஐயா சாமி, கருப்பண்ண சாமி, நல்லபடியா உத்தரவு கொடுத்துட்டியா? எங்க மனசறிஞ்சு உத்தரவு கொடுத்துட்டீங்க. குலசாமி, என் தெய்வமே, டேய் என்னடா எதுக்கு இப்படி முழிக்கிற? சாமி உங்க கல்யாணத்துக்கு உத்தரவு கொடுத்துருச்சு. அத்தை, என்னம்மா? என்னம்மா? என்னைக்கு கல்யாணம்? அது நாளை மறுநாள் தாம்மா. இல்ல அத்தை, கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா? ஐயோ, சாமி உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படி தள்ளி வைக்க கூடாதாம். பெரிய தெய்வ குத்தமாயிடும். திவ்யா, நீ ஒண்ணும் யோசிக்காத. அத்தை நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. டேய், அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு வாடா. சரிம்மா. திவ்யா போலாமா? வரமா? இது சாமி குத்தம் இல்லையா? தப்பு பண்றதுக்கு தான் மனுஷன், மன்னிக்கிறதுக்கு தான் சாமி. நம்ம குலசாமி தானே, நான் பேசிக்கிறேன். நாளை மறுநாள் கல்யாணத்துக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க சாமி. சரிங்கம்மா. ஹலோ. ஹலோ பார்த்திபா, எங்க இருக்க? நான் கொஞ்சம் பிஸியா இருக்குங்க, அப்புறமா கால் பண்றேன். போன்னு சொன்னாலும் பின்னாடியே சுத்துவான். இப்ப நம்ம கூப்பிட்ட உடனே பில்டப்லாம் வேற கொடுக்கறான். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். ச்சே. வாங்க, சும்மா வெக்கப்படாதீங்க. ஐயோ சார், நீங்க பிஸியால இருந்தீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. என்னங்க நீங்க போன் எடுக்கலன்னா கோச்சுப்பீங்களா? இல்லையே. பதறாதீங்க. நம்ம தலைமையில கோயில்ல ஒரு கல்யாணம், அதான். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கல்ல, அண்ணன் கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குங்க. கோ. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். ஏங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, 2 பேரும் நல்லா இருங்க. எந்திருங்க. இப்ப என்ன, அண்ணா நீ கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கணும், அதானே? அவங்க கேட்கவே இல்லையே. இல்லங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அடடா நம்மளால அண்ணனோட ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடாதுல்ல, அதனாலதான். வாங்க 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 வாங்க. ஓகேங்க, அடுத்த கல்யாணம் 2 மணிக்கு நீங்களும் வந்துருங்க. பாய். எப்ப இருந்து இந்த வேலையை ஆரம்பிச்ச? அது ஒண்ணும் இல்லைங்க, 4 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம கல்யாணம் தானா நடக்கும்னு சொன்னாங்க. அதான் காலையில இருந்து அலைஞ்சு திரிஞ்சு 2 ஜோடி கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். இன்னும் 2 ஜோடி தான் பாக்கி. என்னங்க சிரிக்கிறீங்க? நீங்க நல்ல மூட்ல இருக்கீங்கன்னு தெரியுது. ஒன்னே ஒண்ணு கேட்கவா? ஆனா அதுக்கு நீங்க உண்மையான பதில சொல்லணும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே? ஏங்க, உண்மையை சொல்லணும்னு சொன்னேன், சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? உன்னை யாருக்கு தான் பார்த்திபா பிடிக்காது? மத்தவங்களை விடுங்க, நீங்க சொல்லுங்க. உலகத்துக்கே உன்னை பிடிக்கும் போது எனக்கு மட்டும் உன்னை பிடிக்காதா என்ன? எனக்கு உன்னை பிடிக்கும். நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா பார்த்திபா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சரி சரி, அதுல ஓகே, அதுல ஓகே.
எனக்கு இன்னொரு கேள்வி. ஆனா அதுக்கு நீங்க உண்மையா பதில் சொல்லணும். என்ன ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லாரும் இருந்தாலும் நான் தனியா இருக்கிற மாதிரி தான் எப்பவுமே ஃபீல் ஆகும். ஆ, ஆனா நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் என்னை பத்தி யோசிக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருக்கான்னு ஃபீல் வந்தது. எப்படி சந்தோஷமா இருக்கணுங்கிறதையே நான் மறந்திருந்தேன். அந்த சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே நீதான். அதனால்தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐயோ சூப்பருங்க, சூப்பர், செம்மையா சொன்னீங்க. அப்படியே இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்லிருங்க. நீ எத்தனை கேள்வி வேணாலும் கேளு, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். உங்க லைஃப் பூரா என் கூடவே இருக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? உன் கூடவே இருக்கணும்னு யாருக்கு தான் தோணாது? ஆஹா, உங்களுக்கு. உன்ன மாதிரி ஒருத்தன் நம்ம கூடவே இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது. செம செம, கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அப்படியே இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். ஒரு லாஸ்ட் கொஸ்டின். என்ன பிடிச்சிருக்கு, என் கூடவே இருக்கணும்னு இருக்கு. அப்புறம் ஏங்க காதலிக்கவோ கல்யாணம் பண்ணிக்கவோ மட்டும் முடியாதுன்னு சொல்றீங்க? மத்த எல்லா கேள்விக்கும் உண்மையை சொன்னீங்க. இந்த கேள்விக்கும் உண்மையான பதில சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். போதுங்க, போதும் போதும். இருடா, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. இல்லங்க, எனக்கு இது போதும். சரி சொல்லுங்க. இங்க பாரு, லவ், காதல், நட்பு, புருஷன் பொண்டாட்டி பந்தம் எல்லாமே வேற வேற வார்த்தையா இருக்கலாம். ஆனா இதுல காமனான விஷயம் அன்புதான். எனக்கும் மேல இருக்கிறது அன்பு மட்டும்தான். அதுக்கு என்ன பேருன்னுலாம் எனக்கு தெரியாது. போங்க நீங்க. என்னமோ கடைசியில பட்டிமன்றம் முடியும் மாதிரி அதுவா இருக்கலாம் இதுவா இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க இந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லல. அதனால இந்த கேள்வி எக்ஸ்டெண்டட். உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் ஏதாவது பண்ணிருக்கேனா இல்லையா? என்ன கேள்வி இது? நீ எனக்காக நிறையவே பண்ணிருக்க. எனக்காக ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு தோணி இருக்கா? நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் அது பண்ணுவேன். எனக்கு பெருசாலாம் எதுவும் வேணாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. ரஜினி, நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன விஷயம்? பார்த்திவா, நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. நான் ரஜினி கிட்ட கொஞ்சம் பேசணும். வா ரஜினி. என் குடும்பம் என்ன அழைக்குது. உன் கடைசி கேள்விக்கு உனக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல கோயிலு? ஆமாமா.
மீனா, நீ போய் அக்கா கூட இரு, நான் வரேன். அம்மா சொல்றேன்ல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னடி நினைச்சிருக்க உன் மனசுல? என்ன திட்டத்தோட வந்து இங்க உட்கார்ந்திருக்க? என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? திட்டத்தோட பழகிறதுக்கும் திட்டத்தோட ஒருத்தரை கழட்டி விடுறதுக்கும் எனக்கெல்லாம் எந்த திட்டமும் கிடையாது. இன்னைக்கு நான் உசுரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் ரஜினி. அவ இந்த வீட்ல இருக்க சொல்லியிருக்கா. அவ ஒருத்திக்காக தான் நான் இந்த வீட்ல உட்கார்ந்திருக்கேன். எனக்கு வேற எந்த திட்டமும் இல்ல. ஏய், நட்டிக்காதடி. நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டை விட்டுட்டு வா, தனியா இருக்கலாம்னு சொன்னது நீதானடி. இன்னைக்கு என்னமோ ரஜினிக்காக தான் இங்க இருக்கன்னு சொல்லிக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமாயா, மனுஷன் தப்பு பண்ணலாம். தப்பு பண்ண மனுஷன் எப்பவாவது திருந்தலாம். ஒரு விஷயம் நடக்கிறப்போ அத உணர்ந்து திருந்தணும். நான் அத உணர்ந்து திருந்திட்டேன். என்ன பாக்குற? அந்த பொண்டாட்டியையும் பிள்ளைங்களை விட்டுட்டு வான்னு சொன்னேன். அந்த பாவத்துக்கு தான் எனக்கு இந்த தண்டனைன்னு நான் எடுத்துக்கிறேன். அதனால தான் வாயை மூடிக்கிட்டு நான் அமைதியா இருக்கேன். நீ 1000 தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான். எனக்கு எந்த திட்டமும் இல்ல. இந்த மாதிரி தனியா வந்து மிரட்டுறது உருட்டுறது எல்லாம் பண்ணாம உன் வேலைய பாரு. உனக்கு என்னதான் வேணும்? சத்தியமா தெரியல. ஒரு குடும்பத்துல இருந்து உன்னை பிரிச்சு கொண்டு போய் எனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்னையும் என் பிள்ளைங்களையும் தூக்கி தூர போட்டுட்டு வந்துட்ட. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நான் உசுர விட போனேன். கடவுளா பார்த்து ரஜினி வந்து என்னை காப்பாத்திட்டா. உன் வீட்டு படி எடுத்து வைக்கிற வரைக்கும் நீதான் ரஜினியோட அப்பான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னடி சொல்ற? அப்படி என்ன காரணம்? சொல்லி தொலை. நீ அந்த குடும்பத்தை ஏமாத்துன, என்ன ஏமாத்துன, இன்னும் யார் யாரெல்லாம் ஏமாத்த போறோன்னு தெரியல. நீ அந்த வீட்டை விக்கிற திட்டத்துல தான் இருக்கிறன்னு எனக்கு தெரியும். நான் இங்க இருக்கிற வரைக்கும் அதை நான் பண்ண விட மாட்டேன். இந்த பார், ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. இல்லன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என் கோவத்தை மட்டும் கிளறாத. நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுனால நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா? ஒரு நிமிஷம் ஆகாது மொத்த உண்மையையும் போட்டு உடைக்கிறதுக்கு. உடைச்சேன்னு வையி, இந்த குடும்பமும் இல்லாம அந்த குடும்பமும் இல்லாம நீ நடு தெருவுல தான் நிக்கணும். உன் தம்பி கூட சேர்ந்துக்கிட்டு இவ்ளோ ஆட்டம் போடுறியே, உன் தம்பிய பத்தியெல்லாம் உனக்கு தெரியாது. உன் தம்பி எல்லாம் நீ ஒண்ணுமே இல்லாம ரோட்ல நின்னா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். இங்க பாரு, நீ வேணும்னோ இல்ல உன் சொத்துல உரிமை வேணும்னோ உன்னை என் புருஷன்னு சொல்லிக்கிறதோ என் பிள்ளைங்களுக்கு நீ அப்பன்னு சொல்லிக்கிறதுக்கோ நான் இந்த வீட்ல இல்ல. என் உசுர காப்பாத்தின ரஜினி நல்லா இருக்கணும். அவளுக்கு ஒரு நல்லது நடக்கிறத நான் பார்க்கணும். மேல இருக்கிறவன் ஏதோ ஒரு கணக்கு போடுறான். அதனாலதான் யாருக்கு நான் துரோகம் பண்ணேனோ அந்த குடும்பத்து சாப்பாட்டையே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்னாலேயோ என் பொண்ணாலேயோ நீ போட்டுட்டு இருக்கிற நாடகத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய். ஏய், சும்மா நடிக்காதடி. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ பெரிய தியாகி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்க எதுக்கடி வந்த? அத சொல்லுடி. என் பொண்ணு ரஜினிக்காக நான் வேண்டிக்க வந்திருக்கேன். இன்னொரு தடவை அவளை பொண்ணுன்னு சொன்ன உன்னை அப்படியே கொளுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். ஆமா, அவளை என் பொண்ணுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு உசுறு கொடுத்த சாமி அவ.
அவளுக்காக நான் வேண்டிக்க வந்திருக்கேன். உன்னை காட்டி கொடுக்கறதுக்காக நான் வரல. நீயா ஏதாவது பிரச்சனை பண்ணி மாட்டிக்கிட்டீனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. என்னடி மிரட்ரியா? உன்னோட திட்டத்துல இருந்து ரஜினிய காப்பாத்துறதுதான் என்னோட வேலை. அண்ணே, அது உன் காலை சுத்தின பாம்புனே. என்னைக்கு இருந்தாலும் அது உன்னை கொத்தாம விடாது. இந்தா, எதுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? போ, உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோ. நீயும் வாமா. நீ போய் வாங்கிக்கோ. இல்லம்மா, நீயே வந்து வாங்கி கொடு. என் பேரு சிவம். நான் ரஜினிக்கு வேண்டப்பட்டவன் தான். சொல்லுங்க தம்பி. இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மீனா, நீ போயிட்டு வா. போ. உட்காருங்கம்மா. என் பேரு நல்ல சிவம். நான் ஒரு வக்கீல். அதெல்லாம் சரிதான் தம்பி. என்கிட்ட நீங்க என்ன பேசணும்? நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ ஒரு 3 நாளா தான் எனக்கு ரஜினி குடும்பத்தை தெரியும். இந்த 3 நாள் பழக்கத்துல அவங்க குடும்பத்துல ஒருத்தராவே மாறிட்டேன். ரஜினிக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்கள நானும் ஒருத்தன். ரஜினிக்கு யாராவது கெடுதல் பண்ணு நினைச்சா அதுக்கு நான் விட மாட்டேன். என்னால ரஜினிக்கு எந்த கெடுதலும் வராது. நானும் என் பொண்ணும் உயிரோட இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே ரஜினி தான். அதுக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆமா, நீங்க ரஜினிக்கு யாரு? சொல்லுங்க, நீங்க ரஜினிக்கு என்ன வேணும்? அவ எங்களுக்கு உசுறு கொடுத்த சாமி. நான் அதை கேட்கலம்மா. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கும் ரஜினிக்கும் ஒரு உறவு இருக்கு. அது என்னன்னு தான் கேக்குறேன். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. நான் வரேன். அம்மா அம்மா, ஒரு நிமிஷம் உட்காருங்க, சொல்றேன். நீங்க ரஜினிக்கு அம்மான்னு எனக்கு தெரியும்.